Hi everyone, I am Dr. V.T. Rajesh, pediatrician from Muttamil Hospital, திருநெல்வேலி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹெர்னியா பற்றி பார்ப்போம். அந்த ஹெர்னியானா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அதில் என்னென்ன டைப் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி, டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி, அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி கொடுப்போங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஹெர்னியா, வாட் இஸ் ஹெர்னியா? ஹெர்னியானா என்ன? அப்டாமன் வந்து ஒரு கேவிட்டி, அதுக்கு அப்டாமினல் வால்னு சொல்கிறோம். முன்னாலையும் பின்னால் எல்லாமே அது ஒரு கவர் மாதிரி கவர் ஆகியிருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே ஒரு ப்ரெஷரில் தான் உள்ளே இருந்துகிட்ருக்கும். உள்ளே முக்கியமான என்ன ஆர்கன் இருக்குது? இன்டெஸ்டைன் இருக்குது, குடல் இருக்குது, ஈரல் இருக்குது. கேர்ள்ஸை பொறுத்தவரையில் யூட்ரஸ் இருக்கும், ஃபெலப்பியன் டியூபு, ஓவரி இருக்குது. இது போக யூரினரி பிளாடர் இருக்குது. ஸோ இப்போ அந்த வயிறு வால், ஆன்டீரியர் அப்டாமினல் வால்னு எடுத்துக்கோம். இதில் ஒரு சில இடங்கள் வீக்காக இருக்கும், பிறவிலேயே கொஞ்சம் இடங்கள் வீக்காக இருக்கும். இது எந்த இடம்? கிராயின்னு சொல்கிறோம். அதாவது அப்டாமினல் வாலும் தொடையும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம். இதை வந்து கிராயின்னு நம்ம சொல்கிறோம். அந்த முன் பக்கத்தில் உள்ள வயிறுக்கு கீழே உள்ள பாகம். இதில் வந்து ஒரு டிஃபெக்டிவ் ஸ்பாட்ஸ் இருக்குது. இது இங்குனல் கெனால் சொல்லுவோம், இங்குனல் ஓப்பனிங் சொல்லுவோம். ஸோ இந்த இடம் பிறவிலேயே வீக்காக இருக்கும். ஏன்னா இந்த ஆண்களை பொறுத்தவரையில் டெஸ்டிஸ் வந்து வயிற்றுக்குள்ளே தான் உருவாகும் முதல்ல. அதுக்கப்புறம் மைக்ரேட் ஆகி குழந்தை டேர்ம் வரும்போது அந்த ஸ்க்ரோட்டத்துக்குள்ளே கீழே வந்துடும். ஸோ இந்த இடம், இந்த மைக்ரேட் ஆகி வரக்கூடிய இடம் ஒரு டிஃபெக்ட் கெனாலாகவே இருக்கும். அது க்ளோஸ் ஆகாமல் இருக்கும் ஒரு சில குழந்தைகளுக்கு. அந்த டிஃபெக்ட் வழியாக ப்ரெஷர் கூடும்போது, அதாவது குழந்தை அழும்போதோ இல்லை இருமல் வரும்போதோ, அந்த டியூப் வழியாக இந்த குடல் வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்து ஒரு பல்ஜ் மாதிரி வரும். இதை தான் நம்ம ஹெர்னியான்னு சொல்கிறோம். இந்த இடுப்பு பாகம் இதில் வந்ததுன்னா இங்குவினல் ரீஜனில் வரக்கூடிய இங்குவினல் ஹெர்னியான்னு சொல்கிறோம். இதே மாதிரி தொப்புள் பக்கம் நிறைய காமனாக குழந்தைகளுக்கு நம்ம பார்ப்போம். தொப்புள் வந்து தள்ளிகிட்டு இருக்கும், வெளியே பீப்பின்ட்டு ஊதிக்கிட்டு இருக்கும். இது கொஞ்சம் காமன். இதை வந்து அம்பிலிக்கல் ஹெர்னியான்னு சொல்கிறோம். இது போக அடல்ட்டுகளுக்கு, பெரியவங்களுக்கு எப்படி வரும்னா இதே அப்டாமினல் வால் ஏரியாவில் வரலாம். இல்லை சர்ஜரி பண்ண இடத்துல ஒரு டிஃபெக்ட், அந்த ரெக்டல் ஷீட்டுன்னு சொல்லுவோம், ஒழுங்காக ஃபியூஸ் ஆகாமல் ஜாயிண்ட் ஆகாமல் இருந்துன்னா அது வழியாக வரலாம். இதை சர்ஜிக்கல் ஹெர்னியான்ட்டு சொல்கிறோம். இது போக டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியான் இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கல. இப்போ நம்ம மெயினாக இங்குவினல் ஹெர்னியாவை பற்றி பார்ப்போம். இது எவ்வளவு காமன்? இது வந்து 100 குழந்தைங்க இருக்காங்கன்னா 1 to 5%, 1லேருந்து 5 குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ குழந்தைங்க பிறந்ததும் பீடியாட்ரிஷியன் யூஸ்வலாக இந்த ஹெர்னியாலாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இல்லை ஃபாலோஅப்பில் வராங்க, 10th day இல்லை 1 monthல வராங்கன்னா நம்ம இது இருக்கான்ட்டு செக் பண்ணுவோம். இந்த ஹெர்னியா மாதிரியே ஹைட்ரோசில்னு இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்ப்போம். இந்த இக்வினல் ரீஜனில் பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங் அதை வந்து ஹைட்ரோசில்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹெர்னியா வந்து 5% வரை இருக்கலாம்னு சொன்னேன். பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப, பையங்களுக்கு வந்து அதிகம். எவ்வளோ அதிகம்னா 6 பையங்களுக்கு இருந்தால் 1 பெண் குழந்தைக்கு இருக்கலாம், அந்தளவு அதிகம். அதே மாதிரி ஒரு சைடுக்கு பதிலாக 2 சைடுமே இருக்கலாம். அது வந்து 10%க்கு 10 to 15% குழந்தைங்களுக்கு 2 பக்கமாக இருக்கும். எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு சைடு இருக்குன்னா அடுத்த சைடும் இந்த டிஃபெக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ இது வந்து எப்போ நம்ம பப்ளிக்காக இருக்க நம்ம எப்போ சந்தேகப்படும் அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க அழும்போது, இல்லை குளிப்பாட்டும் போது, இல்லை இருமும் போது நீங்கள் இந்த தொடைப்பகுதி மேல் பகுதியில் வயிறும் தொடையும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பாருங்கள், எதுவும் ஸ்வெல்லிங் இருக்கான்னு பாருங்கள். இல்லை ஸ்க்ரோட்டம் விதை பகுதியில் வீக்கம் வருதான்னு பாருங்கள். அந்த வீக்கம் பெர்மனெண்ட்டாக இருக்கா, இல்லை அப்பப்போ அதிகமாகுதா, இல்லை திடீர்னு குறையுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி வீக்கம் இருந்ததுன்னா உடனே டாக்டரை பாருங்கள். இது வந்து ஹெர்னியாவாக இருக்கலாம். இப்போ ஹெர்னியா வந்து எப்போ அது நார்மல், எப்போ அது அப்நார்மலுங்கிறத பார்ப்போம். நார்மலாக இந்த மாதிரி வீக்கம் வருது திரும்ப போயிடுதுன்னா இது நார்மல் ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ஸ்ட்ரக்டட் ஹெர்னியான்னு சொல்கிறோம். வெளியே வரக்கூடிய குடல் உள்ளே திரும்ப போக மாட்டேங்குது, வெளியே மாட்டிக்கிடுது அப்படின்னா அது சின்ன நேரோ நெக், சின்ன ஓட்டை வழியாக வெளியே வர்றதுனால பாட்டில் நெக் மாதிரி இருக்கும். திரும்ப உள்ளே போக முடியலன்னு வைங்க, அந்த ரத்தோட்டம் போகக்கூடிய ரத்த குழாய் எல்லாமே உள்ளேருந்து தான் வெளியே வரும். அதெல்லாம் டைட் ஆகிடுச்சுன்னா, ரத்தம் போகலைன்னா அந்த குடல் பாகம் அழுகிடும். நெக்ரோசிஸ் இல்லை கேங்க்ரைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வரும்போது உயிருக்கு ஆபத்து. இது எமர்ஜென்சி சிச்சுவேஷன், இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணியே ஆகணும். வேறு வழி இல்லாமல் நம்ம கையெழுத்து போட வேண்டியது இருக்கும். என்ன ரிஸ்க்குனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கையெழுத்து போட்டால் தான் இதை எடுப்பாங்க.
இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எப்போவுமே போக விடக்கூடாது. ஸோ என்னைக்கு ஹெர்னியாங்கிற டயக்னோசிஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம எவ்வளோ ஏர்லியராக சர்ஜரி பண்ணுறோமோ அவ்வளோ பண்ணிக்கணும். அதுக்காக நல்ல நேரம் பார்த்து ரொம்பலாம் டிலே பண்ணக்கூடாது. கன்வீனியன்ஸ் பார்த்துக்கோங்க. பணம் அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இல்லை உங்கள் கன்வீனியன்ஸ் ஒரு 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 2 வாரத்துக்குள்ளே நம்ம பிளான் பண்ணி சர்ஜரியை பண்ணிக்கணும். இதுக்கிடையில் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எதுவும் வருதாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட போங்க. கொஞ்சம் சின்ன ஸ்டேஜாக இருக்கும்போது அந்த வெளியே வரக்கூடிய ஹெர்னியா ரெடியூசபிள் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு ரெடியூஸ் பண்ணிடுவோம். இல்லை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தால் ஒரு மயக்க ஊசி எதாவது போட்டு கூட ரெடியூஸ் பண்ணிடலாம். இந்த ரெடியூசபிள் ஸ்டேஜ் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸி. அதை நம்ம பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு எலக்டிவ் டேட்டில் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இர்ரெடியூசிபிள் அப்படி சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா அது ரியல் எமர்ஜென்சி. டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு பீடியாட்ரிக் சர்ஜன் பார்த்துட்டு இல்லை பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு உங்களுக்கு சர்ஜரி சொல்லி இம்மிடியேட்டாக பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஹெர்னியாவோட காம்ப்ளிகேஷன். இதை போக விடாமல் நம்ம பார்த்துக்கணும். வேறு அடல்ட்டில் இருக்கக்கூடிய ஹெர்னியா அந்த அம்பலிக்கல் ரீஜனில் பொதுவாக ரேர். சர்ஜிக்கல் சைட்டில் இந்த ரெக்டல் ஷீட்டு ஒழுங்காக ஜாயிண்ட் ஆகலைன்னா அந்த பக்கம் சர்ஜிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்குவினல் ஹெர்னியா பொதுவாக டைரக்ட் இன்டைரக்ட்னு சொல்கிறோம். இந்த குழந்தைகளுக்கு வர்றது வந்து இன்டைரக்டாக அந்த கெனால் வழியாக வெளியே வரக்கூடியது. அடல்ட்டுக்கு வரக்கூடிய டைரெக்டாக அந்த அப்டாமினல் வாலை தள்ளிக்கிட்டு வெளியே வரும். அதாவது அப்டாமினல் வால் டிஃபெக்ட் இருக்குது, இல்லை ஒருத்தருக்கு ரொம்ப காஃப் இருக்குது, ஆஸ்துமானாலேயோ இல்லாட்டி ஸ்மோக்கிங்னாலேயோ காஃப் பண்ணி 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 இந்த அப்டாமினல் வால் வீக் ஆகி அங்கே தள்ளிட்டு வந்துடும். இது நீங்கள் அடல்ட் சர்ஜன்கிட்ட போய் காட்டி அதுக்கான சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹெர்னியானா என்ன, அது எந்த இடத்துல அதிகமாக வரும், அதை எப்படி நம்ம பப்ளிக்காக நம்ம எப்படி இருக்கிறவங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, டாக்டர்ஸ் அதை எப்படி பார்ப்பாங்க, எப்படி இவாலுவேட் பண்ணுவாங்க, என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரலாம், அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.